ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் தாமரை திருவிழியை சரணம். ரங்கநாயகி தாயார் சமேத ரங்கநாத பெருமானே உன் தாமரை திருவிழியை சரணம். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமன மத்தியமம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம யாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசே தயகே சிந்தோஹோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்தே. மாதா பிதா யுவதயே ஸ்தனியா விபூதிः சர்வம் யதேவ நேமேன மதன்வயானாம் ஆதஸ்த நகக வகுளாவிராமம் ஸ்ரீமத்ததங்களும் பிரணமாமி மூத்னா பூதம் சரஸ்ய மதமாத்வ பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகால் பக்திராங்கேணோ பரகால யதீந்திர மிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குச முனி பிரணதோஸ்மி நித்யம். நீலாஸ்துங்கஸ்தனகரி முப்போத்திய கிருத்தம் பாராத்திரம் சரசிதா பயந்தி சோஷிஷ்யாதாம் சிததி நிகர புங்க்தே கோதாதஸ்ய நம இதமிதம் பூவைய வாஸ்து பூதக அன்னவையலாண்டாள் அரங்கருக்கு பன்னும் திருப்பாவே பல்பதியம் மின்னிசையால் பாடி கொடுத்தாள் நல்பாமாலே சூடி கொடுத்தாள் அவளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பறவையடுல பல்வலியாய் நாடினி வேங்கடற்கென்று விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா நம்மை நல்கு. சபையோர் அனைவருக்கும் அடியன் பணிவான நமஸ்காரம். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் எவ்வளவோ விஷயங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்கா. அதில் இந்த 30 நாளில் அடியனால் முடிஞ்ச அர்த்த விசேஷங்களை எடுத்துரைக்கிறேன். எல்லாரும் கேட்டு அன்வயிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். முதல்ல பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்நாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்நாளால் நீராட போதுமினோ நேரிழையே சீர்மல்குமாய் பாடி செல்வம் சிறுமிகள் சீர்மல்குமாய் பாடி செல்வம் சிறுமிகள் கூர்வேல் கோடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செம்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து ஏல்வோர் எம்பாவாய். இது இன்றைக்கு முதல் பாசுரம். இதில் என்ன சொல்கிறான்னா, செல்வம் மதி நிறைந்த கோகுலத்தில் அப்படியே செல்வம் குளிச்சு நிறைஞ்சு நிற்கிறது. செல்வங்கிறது இந்த இடத்துல வெறும் பணங்காசு மட்டும் இல்லை, பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால செல்வம் நிறைஞ்சு இருக்குது. தாயாரும் இருக்கா, பகவானும் இருக்கா, அதனால செல்வம் நிறைஞ்சு இருக்கு. அந்த சம்பத்தை இளமை பருவத்தையும் பெற்ற பெண்களையே, அந்த பகவானையும் தாயாரையும் பெற்றவா, இளமை பருவத்தோடு இருக்கிறவா, இளமையில தான் நம்ம கற்றுக்க முடியும். அந்த கற்றுக்கணும், பகவானை எப்படி நான் ஆராய்ச்சி பண்ணணும், அவன் எப்படி இருக்கான், அவனை எப்படி அடையிறதுங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு வரணும். அந்த எண்ணத்தை தான் செல்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் அழகு பொருந்திய கண்களை உடைய யசோதை பிராட்டிக்கு, அவளுடைய யசோதை பிராட்டியுடைய கண்ணுக்கு அழகுக்கு எதுவுமே ஓமானம் இல்லைன்னு சொல்லி பெரியவாளாம் சொல்லியிருக்கா. அந்த யசோதை பிராட்டி ஏன் அவளுடைய கண்ணுக்கு ஓமானம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாக்க, அந்த கண்ணனையே அவள் பார்த்துட்டு இருக்கிறவோ, கண்ணனையே கருத்தாக பார்த்துட்டு இருக்கிறவோ, அம்மா நம்மளையே பார்க்குறாளேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி கண்ணை அம்மாவையே பார்த்துட்டு இருப்பான். பகவானுடைய கடாட்சம் ஃபுல்லாக கிடச்சிருத்துனாக்க அழகுக்கு அங்கே பஞ்சமாக இருக்கும். அந்த யசோதை பிராட்டிக்கு சிங்கக்குட்டி போன்றவன் அவன்.
அந்த ஜலங்கொண்ட மேகம் ஒத்த திருமேனி உடையவன், சிவந்த கண்களை உடையவன். ஜலம் கொண்ட மேகம், ஜலங்கிறது இந்த இடத்துல அவனுடைய கருணை. அந்த மேகத்துக்கு ஒப்ப, எப்படி மேகம் நல்லா இருண்டு கருத்து இருந்தால் உடனே யாருக்கு இந்த இடத்துல தான் பெய்யணும், அந்த இடத்துல பெய்யக்கூடாதுன்ற ஒரு வித்தியாசம்லாம் பார்க்காத எல்லா இடத்துலையும் அந்த மழை பெய்யுமோ அதே மாதிரி அவன் கருணை நெடியார் குட்டையார்க்கா, படித்தவா படிக்காதவா, இவ கீழ் ஜாதி இவ மேல் ஜாதி எதையுமே அவன் பார்க்க மாட்டான். எதையும் பார்க்காத அந்த கருணை மழையை பொழியக்கூடியவன் பகவான். அவன் சிவந்த கண்களை உடையவன், சூரியனும் சந்திரனையும் போன்ற திருமுகத்தை உடையவன். ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண் சந்திரன். ஏன்னா அசுரர்களெல்லாம் அழிக்கணும். யார் அசுரர்? அவனுக்கு வேண்டியவா வேண்டாதவா யாருமே இல்லாத, ஒத்தார் மிக்கார் யாருமே இல்லாதனாச்சே, அவனுக்கு ஏது அசுரர் அப்படின்னாக்க அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணின அந்த பாகவாழ்ந்தாளுக்கு ஏதாவது யாராவது கஷ்டம் கொடுத்தா அதுதான் அவனுக்கு அசுரர். அவளை அழிக்கிறதுக்கோசரம் ஒரு கண் சூரியனாக இருக்கும். நம்மளை மாதிரி பாகவதாளெல்லாம் காப்பாற்றுறதுக்கோசரம் ஒரு கண் சந்திரன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த திருமுகத்தை உடையவனான அவன் மார்கழி மாதம் பூர்ண சந்திரோதயத்தை உடைய, மார்கழி மாதத்தில் பௌர்ணமியில் நல்ல நாளும் சுபதினமும் நமக்கு ஏற்பட்டுள்ளன. எல்லாம் ஆண்டாள் நாச்சியார் ஆயப்பாய் பெண்ணா மாதிரி அந்த இருக்கிற கோகுலத்தில் இருக்கிற சிறுமியரெல்லாம் கூட்டு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் வாங்கோ. எதுக்கு அப்படின்னு கேட்டால், கடுமையான தொழிலை உடையவனுமான ஆயத்தலைவனுக்கு கடுமையான தொழில், கூர்வேல் கொடும் தொழிலன். என்னத்துக்கு அவனுக்கு கூர்வேல் கொடும் தொழில்னா, அந்த கண்ணனை பற்றி அவனை சுற்றி ஒரு எறும்பு கூட போகாத அதே சிந்தனையில் பிராட்டியாகட்டும், யசோத பிராட்டியாகட்டும், நந்தகோப்பனாகட்டும், கண்ணா கண்ணான்னு அவனையே நினச்சின்னு இருக்கிறவா. அப்படிப்பட்ட அந்த நந்தகோப்பனுடைய ஆயத்தலைவனுக்கு ஸ்ரீமான் நாராயணன் ஆகிய கண்ணன் தானே. அவனை சரணடைந்த நம்மளுக்கு அந்த ஆயர்பாடியில் அந்த நந்தகோப்பன்கிட்ட போய் அவங்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வகையான வாத்தியத்தை கொடுக்க இருக்கின்றான். இந்த இடத்துல வாத்தியங்கிறது இந்த உலக வழக்கத்துக்கு பறைங்கிறது ஒரு வாத்தியம். ஆனால் உண்மையில் பறைங்கிறது நம்மளுக்கு மோட்சம். அவங்கிட்ட நம்ம கண்ணை மூடிண்டு சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அவன் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு இருக்கான். அதுக்கு இந்த உலக மக்கள் புகழும்படி இந்த நோம்பில் இறங்கி ஸ்தானம் செய்ய விருப்பமுடையவர்களே வாருங்கள். ஸ்தானம் செய்யறதுங்கிறது இந்த இடத்துல நீராடங்கிறது பகவானை போய் பார்த்து அணுகி அவங்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வைக்கிறது. என்ன உன்னோட சேர்த்துக்கொன்ற வேண்டுதலை வைக்கிறது தான் இது. இந்த திருப்பாவையில் மொத்தம் 29 பாசுரம். அதை 29 பாசுரங்களை ஆயர் சிறுமியை பேச்சா ஆண்டாள் நாச்சியார் பேசுகிறார். ஒரே ஒரு பாசுரம் கடைசியில் 30வது பாசுரம் தான் ஆண்டாள் நாச்சியாராகவே இருந்து பேசுகிறார். நம்ம தினந்தோறும் கார்த்தால ஸ்தானம் செய்யும்போது கோவிந்தா கோவிந்தான்னு ஆரம்பித்து வருஷம் மாதம் பட்சம் திதி முதலாளவை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்கிறோம். லௌகீகமான வேலைகளிலும் வருஷம் மாதம் தேதியை குறிப்பிடுது நம்மளுக்கு வழக்கத்தில் இருக்குது. இந்த ஆயர் பெண்களும் ஸ்தானம் செய்ய ஆரம்பித்தவர்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்நாளால் என்று ஆரம்பிக்கிறார். வருஷத்தின் பெயரை குறிப்பிடல. அப்படி குறிப்பிடாத இந்த வருஷத்தில் இந்த நோன்பை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஆயிடும். அந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு மார்கழி மாதமும் அதில் நம்ம பண்ணணும், அந்த நோன்பை இது பண்ணணுங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறா. லக்ஷ்மணன் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதற்காக ராமனோட கோதாவரி சென்ற போது ஹேமந்த ருதுவை பலபடியாக வர்ணிக்கிறான். இந்த காலம் அந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது நம்மளுக்கு ரொம்ப வசதியான ஒரு நேரம். ஏன்னா 12 மாதங்களுக்கும் கேசவன் முதலே 12 திருமூர்த்திகளுடைய அதிர்ஷ்டமான தேவதைகளுக்கு உண்டானது. இந்த மார்கழி மாதம் நம்மளுக்கு என்னன்னு கேட்டாக்க இது மார்க சீஷம், மார்கழி மாதம் இது சொல்கிறா. ஏன்னா இந்த இது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். மார்கழி மாதங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அதனால் நம்மளுக்கு சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்தம்னாக்க நம்மளுக்கு வசதி.
அந்த நேரத்தில் நம்மளுக்கு சத்துவ குணம் நிறைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எது பிரார்த்தனை பண்ணாலும் எந்த ஸ்லோகம் சொன்னாலும் 1000 பங்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா, பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம பலனை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம அந்த நேரத்தில் பகவான் நாமத்தை சொன்னவனாக்க அவனுடைய கருணை மழை நம்ம மேலே பொழிஞ்சிடும். அவன் நம்மளை ஆட்கொண்டுடுவான், அவன் நம்மளை கூட்டுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதை எடுத்துக்கணும். ஒழிவில் காலம் எல்லாம் நம்மளுக்கு இந்த காலம்தான் அப்படிங்கிறது ஒரு கால நிர்ணயத்தை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவெல்லாம் ஏற்படுத்தியிருக்கா. அநாதிகி பகவான் காலக என்று காலத்தை ஸ்மிருதியும் புகழ்கிறது. எந்த காலத்தில் பகவானை அடைய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு உண்டாகிறதோ அந்த காலத்தை புகழ்ந்து பேசுவது தகுதி உள்ளதே. நம்மளுக்கு தகுதி என்ன, அந்த காலம் ரொம்ப வசத்தின்னு எதுக்கு சொல்கிறோன்னாக்க அந்த பகவானை அடையணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு குறிப்பிட்ட காலம். அந்த கால நாள் வருடம் வருடம் அதெல்லாம் இல்லாத நன்னாள் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த நாள் நம்மளுக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால் இந்த நாளில் நம்மளுக்கு இது பண்ணலாம். இந்த காலத்தை பற்றி மேலே நிறைய பெரியவாள்லாம் நிறைய சொல்லியிருக்கா. அது அடியேன் அதெல்லாத்தையும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் மேலே போகலாம். அடியேன் காட்டுக்கு செல்லும்போது தாயான கௌசல்ய ராமனை பார்த்து 14 வருஷம் காட்டில் வசித்து திரும்பி வரும் காலமாக இந்த காலம் அமையக்கூடாது என்று காலத்தை புகழ்கிறார். ஆஞ்சநேயர் நிருபத்திய வனபாஞ்சிக சீதா பிராட்டியின் பட்டாபிஷேக காலத்தை குறிப்பிடுகிறார். பகவான் நான் உங்களை நரகத்திலே தள்ளி இன்சிப்பேன் என்று சொல்லாமல் மோட்சத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாள் இந்த தினம். அக்ரூவர் ஆயர்பாடிக்கு சென்று கண்ணனை சேவிக்கும் வாய்ப்பு இன்று ஏற்படுது என்று அந்த காலத்தை புகழ்கிறார். கிருஷ்ணன் கோகுலத்தை விட்டு மதுரை பட்டணத்திற்கு வரும் காலம் கோகுலத்துக்கு அஸ்தமன காலமாகும், மதுரைக்கு சுப்பிரபாத காலம் ஆகும். நீராட இந்த நீராட்டம் கிருஷ்ணனுடைய சேர்க்கை, கலவியை சுனையாடல் என்று தமிழர்கள் சொல்வார்கள். குளித்தல் ஸ்நானம் என்று சொல்லாமல் நீராட்டம் என்று பெருமைப்படுத்தி சொன்னது மகான்களிடத்தில் வழக்கம். எம்பெருமானின் சம்பந்தப்பட்ட அனைவரையும் பூஜிக்க தகுந்தவர்கள், பிள்ளைகளே என்று விழித்து கூப்பிடுவாராம். அந்த மாதிரி நீராட என்ற கௌரவத்தை சொல்வமாக சொல்கிறார்கள். பழுநீரை ஒழுகல் ஆற்று, குலம் தாங்கும் சாதிகள், இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு விஷயங்கள் சொல்கிறதுனால இந்த நீராட்டம் நீராட அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு ரொம்பவே ஒசந்தது. போது வீர் சொர்க்க பதத்தை அனுபவிக்க வேள்வி முதல்களை செய்ய வேண்டும். சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னா நிறைய வேள்விலாம் பண்ணணும். அந்த மாதிரி வேள்வி பண்ணாத ஊன்வாட உண்ணாது அந்த மாதிரி கஷ்டம்லாம் எதுவுமே படாத இந்த மார்கழி மாதத்தில் நம்ம அனுபவிக்கிறது பகவான பாடல்களால் நாம சங்கத்தினாலேயே நம்ம அடையலாங்கிறத இதில் எடுத்து சொல்கிறான். நேரிடையே வாருங்கள் என்று கூப்பிட்ட மாத்திரத்திலேயே முகத்தில் ஒளி விழுந்தது. புன்னகையினுனே எம்பெருமானத்தில் தொண்டு செய்வதே இவர்களுக்கு ஆபரணம். புன்னகை வேண்டாம், புன்னகையே போதும் என்று சொல்வது போல் கண்ணன் எப்பொழுதும் வந்து மேல் விழுவான். அவன் மேலே இருக்கிற அந்த புன்னகை உண்மையே நம்மளுக்கு போகிறோம், நம்மளுக்கு பொன்னகை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். சீர்மல்கும் ஆயர்பாடியில் ஐஸ்வர்யம் மிக அதிகமாக விளங்குகிறது. ஜலத்தில் பிரபாகம் எப்படி வேறிடும் செல்லுமோ அப்படி இவர்களுடைய ஐஸ்வர்யமாகிய பிரபாகம் கண்ணன் எப்படி இருப்பானோ அந்த கண்ணன் மேலே இவாளுக்கு அந்த ஐஸ்வர்யம் அப்படியே பிரவாகமாக நிறைய அவகிட்ட போய் விழுது. ஆய்ப்பாடி அயோத்தியை போல இல்லது இந்த ஆயர்பாடி. ஆச்சாரத்தை பிரதானமாக கொண்ட வசிஷ்டர் முதலாவது வசிக்கும் இடம் அயோத்தி. ஆனால் இங்கே இடக்கை வழக்கை தெரியாத மனிதர்கள், அந்த மனுஷர்கள்லாம் வசிக்கிற இடம் இது ஆயர்பாடி. செல்வ சிறுமியர்கள். இங்கே செல்வங்கிறது என்னன்னு கேட்டால் கண்ணனோடத்தில் இருக்கிற பக்தி தான் இங்கெல்லாம் செல்வம். இங்கே வேறு எதுவுமே செல்வம் கிடையாது. செல்வம்னு பார்க்க போனால் கண்ணனிடக்கிட்ட இருக்கிற அந்த பக்தி, அதுதான் இங்கே செல்வம் சிறுவீர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே எடுத்து சொல்கிறார். மலையும் குலையும் என்று எண்ணியும் வம்புருவன் வன்திறங்கி தலையும் வெளுக்கும் தானே அழியை செய்கின்றீர். அணையும் கடல் கொண்ட வையம் அடித்தவன் மெய் அருளே நிலையின்றி நாடி நிலை நின்ற பொய்மதி நீக்குமினே அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லாப்புல நம்மளுக்கு அந்த பகவான்கிட்ட இருக்கிற அந்த
பக்தி வந்து நம்மளுக்கு மிகுதியாக இருக்கணும். கூர்வேல் கொடும் தொழிலன், நந்தகோபனை கூர்வேல் கொடும் தொழிலன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் அவன் ஒரு வேலை, கூர்மையான ஒரு வேலை வச்சுட்டு இருக்கானா நந்தகோபன். அது எதுக்குன்னு கேட்டால் கண்ணனை சுற்றி எந்த ஒரு விதமான ஈயோ எறும்போ எதுவுமே கண்ணன்கிட்ட போகக்கூடாது, வந்தால் அதை குத்தி கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு இது பண்ணான். இதுக்கு பெரியவாள்லாம் என்ன சொல்வான்னா, அந்த கண்ணன் இடையத்திலேயே அவனுடைய கவனம் இருக்குது, அவன்கிட்ட வேற எந்த சிந்தனையும் கிடையாது, கண்ணனத்தில் மட்டும்தான் அந்த கவனம் இருக்குன்றத அந்த கூர்வே கொடுந்தொழிலன். கொடுந்தொழிலனாக்க அசுரர்களுக்கு கொடுமையானவன், கெட்டவாளுக்கு கொடுமையானவன், நல்லவர்களுக்கெல்லாம் அவன் அற்புதமானவன். ஏன்னா அவன் கண்ணனுடைய அருள் பெற்றவன், கண்ணனோடையே இருந்திருக்கிறதுன்னு சொல்கிறான். உரகல் 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 என்றார் பெரியாழ்வார். நந்தகோபன் கண்ணனுக்கு செய்கிற சேவை வந்து அந்த உரகல் உரகல் உரகல். அவர் அந்த ஆயுதங்களெல்லாம் பார்த்து பெரியாழ்வார் உரகல் உரகல்னு சொன்னான். ஆனால் இந்த இடத்துல நந்தகோபன் தான் தூங்கவே மாட்டானான். கண்ணா 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 அவனுடைய இதிலேயே ஐக்கியமாகி இருப்பானான். அதுதான் உரகல். நந்தகோபன் குமரன், இவனுக்கு நந்தன் என்று பெயர், ஆனந்தம் உடையவன் அப்படிங்கிறத இந்த இதுக்கு பெயர். அந்த மாதிரி அந்த நந்தகோபனுடைய குமரன், அவனுடைய குமரன் கண்ணன். வசு ஐஸ்வர்யம் நிதி போன்ற கண்ணனை பெற்றும் நாமதேயம் அளித்ததால் இவர் வாழ்ந்தார். நந்தனோ கண்ணன் மூலமாக பல காலங்களையே அனுபவித்தார். வசுதேவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனால் கண்ணன் நந்தகோபனுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சதுங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். குமரன் அடங்கிய புதல்வர், நந்தகோபனுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அவனுக்கு அடங்கிய புத்திரன் கண்ணன். ஏர் ஆர்ந்த கண்ணி அசோதை, அவளுடைய கண் அழக இந்த இப்படி அப்படிலாம் வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாள். ஏர் ஆர்ந்த கண்ணி, அந்த கண்ணனுடைய அழக அவ்வளோ நன்னா அனுபவித்து அவ்வளோ நன்னா எடுத்து சொல்கிறா. ஏர் ஆர்ந்த கண்ணி, ஏன்னா அவளுக்கு வந்து அந்த கண்ணனை பார்த்து 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 கண்ணன் அவளை பார்த்து 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 அந்த கண்களில் அந்த கண்ணனுடைய கருணை கிடைச்சதுனால அந்த கண்ணுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏர் ஆர்ந்த கண்ணி, அந்த நீண்டு இருக்கிற அந்த கண்ணால் கார்மேனி, மேகம் போன்ற திருமேனி உடையவன் அவன். எப்படின்னா கார்மேனி, கருத்த நிறம் கண்ணனுக்கு. அந்த கருத்த நிறத்தோட கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, நாளைக்கு அவங்க செட் பண்ணி வைக்கிறேன். நேற்று ராத்திரி எல்லாம் செட் பண்ணி வச்சு தான் போனேன், அது சரியாக வரல. நாளைக்கு அந்த பெஞ்சு உட்காந்து வாசிக்கிற மாதிரி ஆயிரப்பா பெருமாளை பார்த்து போகும்போது செட் பண்ணி பார்க்கலாம். நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், நான் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற ரூமில் ஸ்டாண்டர்ட் அதில் பண்ணி தந்தேன். அருமறை முதல்வனை ஆழி மாதவனை கருமுகில் வண்ணனைன்னு வில்லிபுத்தர் வாக்கு. அந்த மாதிரி அந்த கருமேனி அவனுக்கு இருக்கு. செம்கண், தாமரை புஷ்பம் போன்ற கண்களை பெற்றவன். தாமரை புஷ்பத்தை பார்த்துக்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணை பெற்றவன் கண்ணன். எழுதுங்கால் போல காரை கண்ணை போல் கொள்மேன் பழிக்கானேன் கண்ணன் இடத்து எப்படிங்கிறார் வள்ளுவர். அந்த மாதிரி அந்த கண்ணை எப்படி சித்திரத்தில் எழுதினாலுமே அந்த கண்ணில் ஒரு உயிர் ஊட்டம் கிடைக்கும். சிலைகள்லாம் பார்த்தீங்களானாக்கா கடைசியில் தான் பெருமாள் சிலைக்கெல்லாம் கண் திறக்கிறதுன்னு சொல்லி வச்சுருப்பா. அந்த கண்ணுக்கு அவ்வளோ ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கான்னா ஏன்னு கேட்டால் அவன் கண்ணனுடைய கண் அந்த செம்கண் அப்படிங்கிறதுக்கு. கதிர் முகத்தான், அவனுடைய அந்த கண்ணு செவந்து இருக்கு, ஆனால் கதிர் முகத்தான் ஜொலிக்கிறது. கருத்த மேனில ஒரு மின்னல் வெட்டினாக்க எப்படி அந்த ஜொலிக்குமோ அந்த மாதிரி அவனுடைய கண் நல்லா ஜொலிக்கிறது. நாராயணனே, ஆயர்பாடியில் இருக்கிற அனைவருமே நாராயணன் தான் கண்ணனான இங்கு அவதரிக்கிறான் என்பதை அறிந்தவர்கள். அந்த ஆயர்பாடியில் இருக்கிறவா அத்தனை பேருக்குமே வந்து அந்த நாராயணன் தான் கண்ணனா வந்திருக்கான் அப்படிங்கிறது மனசில் ஒரு ஆசை. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு, அந்த மனசு தைரியத்தை இது பண்ணுறவாளுக்கு இது வந்து ஒரு புண்ணியம். இது வந்து ஒரு புண்ணியம். அந்த நாராயணனே அப்படிங்கிறத
ஏன்னு சொல்கிறான்னா அந்த பரம்பொருள் அவன் அவ்வளோ உயர்ந்தவன். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு குழந்தையா நம்மளோட விளையாடுறதுக்கு அவன் பிறந்திருக்கான்றத இந்த இடத்துல சொல்கிறான். நன்மை தீமைகள் ஒன்றும் அறையே நாராயணா என்னும் இத்தனை அல்லார். எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, நன்மை தீன்மை எதுவுமே தெரியாது, நாராயணா அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமும். திருமங்கை சொல்வார், நான் கண்டு கொண்டேன், நான் பகவான்கிட்டயே கொள்ளையடிக்க போனேன், ஆனால் இன்னைக்கு நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறார். சங்கீர்த்த நாராயண சப்தமார்த்தம். அந்த சங்கீர்த்தம் நாராயணாங்கிற அந்த சப்த மாத்திரத்துலேயே அவன் எல்லா விதத்துலேயும் நன்னா அவன் சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கிறத அந்த இடத்துல சொல்கிறான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயணப்பஹா அப்படின்லாம் பெரியவாள எதுக்கு எடுத்து சொல்கிறா அப்படின்னு சொன்னாக்க, அந்த நாராயண சப்தங்கிறது அவ்வளோ ஒரு வசதியானதுங்கிறத அந்த இடத்துல எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறான். தன்மணியை ராகவும் வீரம் நாராயணம் அப்படிங்கிறது ராமாயணம். ஆயர்பாடியில் கோபர்களும் கிருஷ்ணனை நாராயணன் என்றே நினைக்கின்றனர். ஆகையால் நோன்பை செய்யுங்கள் என்று கன்னிகைகள் கண்ணனோடு சேர்ந்தனர். ஒரு சமயம் அகாலத்தில் யமுனையில் இறங்கி ஸ்நானம் செய்த நந்தனை வருணன் தூக்கி கொண்டு போக இதை எறிந்த கண்ணன் வருணனிடமிருந்து மீட்டான். இதை பார்த்த ஆயர்கள் கண்ணனிடம் நீ யார் என்று கேட்க, மக்கள் மாயையினாலே எதுவும் அறியாலும் வீண் வழியிலே செல்கின்றனர், இவர்களுக்கு தன்னை அறியப்படுத்த வேண்டும் என்று எண்ணி மேலான தன் உலகத்தை காட்டினான். அப்பொழுது கண்களை மூடச் சொன்னான். அனைவரும் ஒரு குளத்தில் மூழ்கிவிட்டனர். எந்த முனிவர்கள் தபோபலத்தால் எந்த எம்பெருமானை ரஜோகுணம் தபோகுணம் மற்ற லோகத்தில் பார்ப்பார்களோ அந்த உலகத்தில் இவர்களும் அவனை பார்த்தனர். அந்த முனிவர்களுக்கெல்லாம் கிடைச்ச அந்த பாக்கியம் இவளுக்கு கிடைச்சிருக்கு. அக்ரூரருக்கு சேவையை காட்டினது போல இவர்களுக்கும் காட்டினான் என்கிறது பாகவதம். ஆகையால் ஆயர்பாடியில் ஆண்கள் பெண்கள் அனைவருமே கண்ணனே பரதேவதே, அவன்தான் நாராயணன் என்று நிச்சயித்து விட்டார்கள். இங்கு அவனே என்று அவதாரணங்கள் அவனை தவிர மற்றவர்களுக்கு நாங்கள் அடிமை என்று மற்றவர்களை யாசிக்கவும் மாட்டோம். என்னான் செய்தேன், உன்னை அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன். நம்மாழ்வார் சொல்றாரியா, நான் என்ன புண்ணியம் பண்ணேன், உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாமேன்னு சொல்லி நம்மாழ்வார் சொன்னாப்புல நம்மளுக்கு அந்த நாராயணன் அந்த ஒரு இதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு நாமந்தான். நாராயணாய அவனுக்கே அடிமைப்பட்டேன், அவனுக்கு அடிபணிஞ்சிட்டதுனால எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். நாராயணன் என்பதால் வாத்சல்யம் சொல்லப்பட்டது. நாராயணன்கிற வார்த்தைக்கு வாத்சல்யம் இருக்குது. நாம் குற்றங்களை செய்தபடியால் அவனுக்கு அணுக அச்சம் கொண்டாலும் நம்மை விட்டுவிட முடியாத வாத்சல்யம் அவனுக்கு உண்டு. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ குற்றம் குறை செல்கிறோம் அப்படின்னாலும் அவன் நம்மளை விட்டுற மாட்டான். அவன் அச்சுதன். அவன்கிட்ட போய் நாராயணா நாராயணாய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம உச்சரிச்சிட்டோம்னாக்க அவன் நம்மளை எந்த விதத்துலேயும் நம்மளை கைவிட மாட்டான். அவன் அச்சுதன். அவனுக்கு அந்த வாத்சல்யம் இருக்குது. மற்றொரு உபாயத்தை எதிர்பார்க்காம வியாஜமான பிரபத்தி ஒன்றாலேயே தெளிவு அடைந்த பகவான் நமக்கு பலத்தை கொடுப்பான். அவங்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறவா யாரோ, அவங்கிட்ட யார் போய் நீயே மட்டுமே கதி, உன்னையே சரணடைஞ்சிருக்கேன்னு சொல்லி யார் அவங்ககிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ, சரணாகதி பண்ணிக்கிறாளோ, அந்த பிரபந்தனுக்கு அவன் என்னைக்கும் கூட இருந்து அருள் புரிவான். அந்த பிரபத்தி பண்ணிட்டோம்னாக்க நம்ம நிச்சந்தையாக இருக்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு பரம் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆத்மா இந்த உடம்பு எல்லாம் அவன் கொடுத்தது, அவன் சொத்து. அதை நம்ம புரிஞ்சுட்டோம். புரிஞ்சுட்டு இந்த ஆத்மா இந்த உடம்பு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா இந்த உடம்பை காப்பாற்றுறதோ இந்த ஆத்மாவை காப்பாற்றுறதோ அவனுடைய இது. அவனுக்கு அந்த பரம் ஏற்படுறது, அந்த பொறுப்பு அவனுக்கு வந்துடுறது. அந்த பொறுப்பு அவனுக்கு வந்துடுறதுனால நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கானாக்க அப்போ நம்ம எந்த கவலையும் பட வேண்டாம் இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறார். சாதனாந்திர நைரபேஷ்யம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்மளுக்கு எந்த கவலையும் வேண்டாம், எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்கலாம்.
உபநயமான பிரம்மச்சாரி முதல் வருடம் பிரத்யாக பரிகாத்தார்த்தம் 1000 சமித்தை கொண்டு 1000 முறை காயத்ரி சொல்லி ஹோமம் செய்ய வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்துதான் இவனுடைய குற்றத்தை போக்கடிக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் பக்தி முதலாளிகளை பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் எதுவுமே பண்ணாத அவங்கிட்ட ஆச்சாரின் மூலயமா பிரவர்த்தி பண்ணிட்டோம்னாக்க அவன் அதையே நம்மளை விரோதமான எடுத்துக்கிறான். எம்பெருமான் ஆராதனம் ஒன்றே சகல பலங்களையும் கொடுக்கும். யாரெல்லாம் எம்பிரான் கிட்ட போய் அவங்கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணிட்டு அவன் வாசலில் போய் நிற்கிறோமோ அப்போ நம்மளுக்கு சகல பலன்களையும் அதுவே நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்கிறான். அதனால் பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு அவனே கதின்னு நம்ம வாழ கற்றுக்கணும். அதனால் தேவாந்தார்கள் பலனை நேராக கொடுக்க திறமையற்றவர்கள். நம்ம வேறு தெய்வங்கிட்ட போய் எதையாவது பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாக்க அவளும் பலனை கொடுப்பாள். ஆனால் அந்த பலனை பகவான் கொடுக்க சொன்னாதான் கொடுப்பா அப்படிங்கிறத சொல்கிறான். ஆக நாராயணனே பலன் தருவான் என்பது மட்டும்தான் பொருந்தும். பகவான் மனசு வச்சாதான் மீதி தெய்வங்களும் நம்மளுக்கு பலன் தருவா. அங்கதனும் உனக்கு நான் அரசு கொடுப்பேன் என்று ராவணனையும் நிராகரித்து விட்டான். அங்கதன் போனப்போ ராவணன் சொல்கிறான், நான் உனக்கு அரசு கொடுக்குறேன்னு சொன்னப்போ அங்கதன் நிறைவேற்றுறேன், ஏன்னா எனக்கு ராமன் தான் வேணும், உன்னுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாப்புல துவியாபி பிராப்தம் வஜ்ரம் என்பது இங்கு நம்ம நோக்கி பார்க்கணும். மேலும் நம் குற்றங்களை பகவான் பார்த்து கோபம் அடையாத வகையில் புருஷாகாரம் செய்ய மகாலட்சுமியும் தன்னடியார் திறத்தகத்து எம்மடியார் அது செய்ய. மகாலட்சுமி போய் பக்கத்தில் இருந்து கண்ணை காட்டி, தோ நம்ம குழந்தை வந்துட்டான், இவனை நம்ம ஏற்றுக்கணும், அவன் குத்தத்தெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி ஒரு வார்த்தை கண்ணுக்கு சொல்லிட்டாள்னாக்க அதுக்கப்புறம் பகவான் நம்ம குத்தத்தெல்லாம் பார்த்து கோபப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி அந்த ரொம்ப உயர்ந்த அந்த புருஷாகாத்மம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால எப்போவுமே நம்ம அந்த பகவத் சங்கல்பத்தில் அவங்கூடையே இருந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது பெருவாளுடைய கட்டளை. அதனால் நாராயணனாய அந்த நாராயணனுக்கே நம்ம அடிபணிவோம். நமக்கே பறை தருவான். கை முதல் அற்று இருக்கும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான். அவன் நம்மளுக்கு எந்த கை முதலும் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்திலேயோ இந்த உடம்போ இந்த ஆத்மாவோ எதுவுமே நம்மளுக்குன்னு சொந்தம் கிடையாது. அவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான், அனுபவிக்க வச்சுருக்கான். அதனால நம்மளுக்குன்னு ஒன்றுமே இல்லாததை நம்ம எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னாக்க அவங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டு, அப்பா இந்த உடம்பு ஒன்றுது, இந்த ஆத்மா ஒன்றுது, அதனால் நீ எங்களை ரட்சிப்பா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாக்க அவன் நம்மளுக்கு சகல செல்வங்களையும் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நமக்கே பறை தருவான். அவன் காக்கை இழைத்து விழுந்தது சிசுபாலர் வையும்போது அவன் பெயரை கிருஷ்ணன் சொன்னான். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம அந்த இதை நம்ம பார்த்துக்கணும். நம்மளுக்கு எது கிடைக்கிறதோ, எப்படி இது பண்ணுறதோ, என்ன கிடைச்சாலும் இது கண்ணன் கொடுத்தது, இது கண்ணனால் நம்மளுக்கு அனுபவிக்க முடியுது, இது கண்ணன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் வச்சுட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு வாழறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளால் அவன்கிட்ட நேரடியாக சம்பந்தம் பெற்றுக்க முடியும். அவனுடைய திருவடி சம்பந்தம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு நம்மளுக்கு வாழறதுக்கு இது பண்ணணும். போக்கற்றவனுக்கு திறந்த கடந்த வாசலில் புக வேணும். வைகிறவனுக்கு பேர் சொல்லி வைய வேண்டும். இத்தனை காகமும் சிசுபாலனும் செய்தது. இந்த குணம் கொண்டே விஷகிரித்தான் அவன். இந்த கை முதலும் இல்லையே எங்களுக்கு என்று வியாக்கியானம் செய்வார்கள். போக்கற்றவனுக்கு திறந்த கடந்த வாசலிலே போக வேணும். நம்மளுக்கு போக்கே இல்லை அப்படின்னா ஒரு இடம் திறந்துருக்குனாக்க அந்த வாசலில் நம்ம பூந்து நம்ம அடைஞ்சுக்கலாம். அதே மாதிரி காகாசுரன் சீதை கிட்ட அபச்சாரப்பட்டான். அவளுடைய ஸ்தனத்தை கொத்தி காகாசுரன்கிற இந்திரனுடைய புத்திரன் ஜெயந்திரன் அவன் அந்த மாதிரி அபச்சாரப்படுற செய்யும். அப்போது அவன் பொறுக்க முடியல தாயாருக்கு. ராமனை எழுப்பிடுறான். ராமன் ஒரு புல்லை எடுத்து அதில் பிரம்மாஸ்திரத்தை ஏவி அந்த காக்கை மேலே போடுறான். அது 7 உலகமும் சுற்றி வறந்து யாருமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கேருந்து ஓடி என்ன பண்ணுறது, ராமன் காலடியிலேயே விழுறது. ராமன் காலடியில் விழுந்தப்போவும் மூஞ்சி இந்த பக்கம் திரும்பியிருக்கான்.
அதை தாயார், ஏன்னா தாயார் கடாட்சம் இல்லாத நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறதுனால தாயார் அப்படியே பிராமணனுடைய திருவடியில் அவனுடைய தலையை திருப்பி வச்சதுனால அவன் வந்து உனக்கு என்ன நான் பண்ணட்டும், இந்த பிரம்மாஸ்திரம் சும்மா விடாத என்ன பண்ணட்டும் ராமன் கேட்டப்போ ஒரு கண்ணை எடுத்துரு ராமா அப்படின்னு சொன்னப்போ இன்றைக்கும் காக்கைகளுக்கு ஒரு கண் இல்லை, ஒரு கண்ணால் தான் திரும்பி பார்க்குன்றது இதுதான். அந்த மாதிரி அந்த காகாசுரனை எப்படி காப்பாற்றினாலோ பெரிவாள்லாம் தாயாருடைய கடாட்சத்தினால காகாசுரன் எப்படி காப்பாற்றப்பட்டானோ சிசுபாலன் கண்ணனை பற்றி அபவாதம் சொன்னான். ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு வசூலியும் கண்ணா கண்ணா கண்ணான்னு சொன்னான். அவன் 100 தரம் திட்டினப்போ அந்த 100 வசவனையும் அவன் கண்ணா 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 கண்ணான்னு சொன்னதுனால அதனால் சிசுபாலனுக்கு மோட்சம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்ம வெச்சாலும் யாரையாவது திட்டினாலும் பகவானுடைய நாமத்தோடு சேர்த்து இது பண்ணணுன்னாக்க நம்மளுக்கு அந்த பாவம் போயிடுறது அப்படிங்கிறான். பறை கைங்கரியம், பறைனா வாத்தியங்கிறது இந்த உலகத்து வழக்கம், ஆனால் பறைங்கிறது கைங்கரியம். கைங்கரியம்னு எனக்கு கேட்டாக்க மோட்சம். பரமபதத்தில் பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய கைங்கரியம் தான் பறை. அதை தான் இளைய பெருமாள் ராமனுக்கு நியமித்தபடி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஸ்வயம்பு ருச்சிரே, அந்த ராமனுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணான் இல்லையா, இந்த பூலோகத்திலேயே அவன் பண்ணான். ஏன்னா அவன் ஆதிசேஷன், அவன் எப்போவுமே நின்றால் மரவடியாம், சென்றால் திருவடியாம், சென்றால் படுக்கையான்னு அவன் சென்றால் திருவடி, நின்றால் திருவடி, படுக்கிறதுக்கு பாம்பு அணை அவன்தான். அந்த மாதிரி எல்லாமே அவனாக இருக்கிறதுனால அவனை இந்த உலகத்தில் வந்தும் எப்படி கைங்கரியம் பண்ணுறதுங்கிறத இளைய பெருமாள் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கார். நமக்கே பெண்களான நமக்கே அருள் புரிவான், புருஷர்களுக்கு புரிய மாட்டானா என்பது சந்தேகம். ஏன்னா நம்ம கையில் ஆரம்பத்துலேருந்தே நம்ம நானே பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்மளாம் வாழ மாட்டோம். அதனால தான் பகவான் நான் மட்டும்தான் புருஷன், மீதி எல்லாரும் ஸ்திரீ பாவம் தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் ஆணாவோ பெண்ணாவோ மாடாவோ எந்த மரமாவோ பிறந்தாலும் எல்லாமே ஸ்திரீ பாவம் தான். உலக நியதிக்கோசரம்தான் ஆணா பெண்ணா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஸ்ரீ பாவத்தில் ஏன் இருக்கணும்னாக்க நம்மளுக்கு எதுவுமே கை முதல் கிடையாது, நம்மளுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. நம்ம என்றைக்குமே பகவானை அண்டி தான் இருக்கணுங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டுறதுக்கோசரம்தான் நமக்கே ஸ்ரீகள், நாங்கள் சிறுமியர், நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள், இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். அது புருஷாளுக்கு அவ்வளோ சட்டுன்னு வராதுங்கிறதுனால அதை அந்த பக்கம் எடுத்து சொல்கிறான். அதுதான் இந்த இடத்துல நமக்கே அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறான். பாரோர் புகழ நாடும் புகழும் பரிசினால் என்று மேலே சொல்ல போகிறார், பின்னால் அதையும் சொல்ல போகிறார். அந்த பாரோர் புகழ அந்த நோன்பு புரிந்த பெண்களுக்கு விரும்பியதை கண்ணன் கொடுத்தான். பெண்களும் தனக்கு நோன்பு நோட்டினர், மழையின்மையும் விலகிற்று என்று கோபர்களும் உலக மக்களும் புகழும் வகையில் நாம் இதை நடத்த வேண்டும் அப்படிங்கிறார். படிந்து பாரோர் புகழ படிந்து குடைந்து படிந்து புகழும்படி படிந்து நாம் செய்வோம் என்று முன்பு சொன்னோம். புகழும்படி பவ்யப்பட்டு அவன் தருவான். அவன் மகிழ்ந்து போயிட்டானாக்க அவன் நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் தருவான். அந்த இடத்துல புருஷர்கள் பிறரிடத்தில் பவ்யப்படுவது வழக்கம், பாகவதர்களிடத்தில் பகவானும் வையப்பட்டு இருப்பான். எல்லாம் பெரியவாளை பார்த்தாக்க, புருஷர்களை பார்த்தா எல்லாருமே பெரிய உயர்ந்தவர்களை பார்த்தா எல்லாருமே நம்ம சேவிக்கிறாப்புல இந்த இடத்துல என்னன்னு கேட்டால் பாகவதர்களிடத்துல பகவானும் அந்த மாதிரி பவ்யமாக இருப்பான். அதனால் நம்ம என்றைக்குமே பாகவத சம்பந்தத்தோடு இருக்கணுங்கிறான். அஷ்டவசுக்களை சிறந்தவரான துரோணர் தன் தரை என்னும் மனைவியுடன் பிரம்மாவின் கட்டளை சரிவர செய்து வந்தார். உலகத்திற்கு கடவுளான எம்பெருமான் இடத்தில் எங்களுக்கு எப்பொழுதும் உயர்ந்த பக்தி வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பிரம்மாவும் அருள் புரிய கோகுலத்தில் நந்தகோபனாகவும் யசோதையாகவும் பிறந்து நாராயணன் அவதாரமான கண்ணனிடத்தில் அதிக பக்தி செலுத்தி நற்கதி அடைந்தார் என்றும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த துரோணர் அன்னைக்கு பகவான்கிட்ட வேண்டியிருந்தனால துரோணர் தான் அதுக்கப்புறம் அந்த
உலகத்துக்கு கடவுளான அந்த எம்பெருமான் கிட்ட நந்தகோபால யசோதை எப்படி இது பண்ணாலும் அந்த மாதிரி கண்ணங்கிட்ட அதே பக்தி செலுத்தி நற்கதி அடைந்தார்னு சொல்லி இதில் சொல்கிறோம். இதுக்கு உள்பொருள் அப்படின்னு சொல்லி பெரிவாளில் ஒன்று சொல்லியிருக்கா. உள்பொருளை சுவாபதேச அர்த்தம். இந்த பாட்டில் தலையான சரணாகதி என்னும் உபாயத்தையும் இதை செய்ய அதிகாரிகள் யார் என்பதையும் இதை செய்தவர்களிடத்தில் பகவான் எப்படி இருப்பான் என்பதையும் ஆண்டாள் கூறுகிறார். இந்த பாசுரங்களில் என்ன சொல்ல போகிறா அப்படின்னாக்க, சரணாகதினா என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்கிறது, அந்த சரணாகதி மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த மூலியமாக பகவான் அடைஞ்சிட்டான்னா பகவானுடைய அனுபவம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். இருள் தருமா ஞானம் ஆகிற இந்த உலகம் பூரா நம்மளுக்கு தான் வெளிச்சமாக இருக்க தவிர இருள் தரும் மா ஞானம், இது பூரா இருட்டு நிறைஞ்ச ஞானம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஞானம் சுருங்கி போயிடுறது. அதில் ஆயர்பாடிக்கு அந்த ஞானத்தில் இந்த ஆயர்பாடி மட்டும் வெளிச்சத்தோடு இருக்கான். ஏன்னா அங்கே பகவான் இருக்கான், கண்ணன் இருக்கான். அதில் உள்ளவர்கள் ஆச்சாரியனுடன் சென்று எம்பெருமானுடைய சீராகிய கல்யாண குணங்களை நன்று அபிஷேகிக்க வேண்டும். ஞானம் பிறந்ததும் கைங்கரியம் ஆகிய செல்வத்தில் இழிய வேண்டும். இவ்வளவு அறிவு செல்வம் இவை இருந்த போதிலும் ஒன்றும் அறியாத பாலகர்கள் போல் கர்வம் மற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவ இது பண்ணுறான். என்னன்னா என்ன எதுக்கோசரம் அவ இது பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துல இந்த ஆயர்பாடியில் கண்ணன் இருக்கிறதுனால ஆயர்பாடி மட்டும் இருள் இல்லாத நன்னா வெளிச்சமாக இருக்குது. அப்பேற்பட்ட ஆயர்பாடியில் கைங்கரியங்கிற செல்வம் நிறையா இருக்குது. அந்த கைங்கரியங்கிற செல்வம் இருந்தாலும் அப்பேற்பட்ட செல்வர்களாக அவர்கள் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் கர்வம் இல்லை. எனக்கு இவ்வளோ கைங்கரியம் இருக்குது அப்படிங்கிற அந்த கர்வம் அவகிட்ட இல்லாத சின்ன குழந்தைகள் எப்படி கள்ளங்கப்படம் இல்லாத சிறுவர்கள்னு நம்ம சொல்லுவோமோ அந்த மாதிரி அவர்கள் இருக்காங்க. செய்போல் இருப்பார் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவர் அவர் அப்படின்னு சொல்லி அந்த பால்யேன திஷ்டா சேத் சொல்லும்படி இருப்பவன் தான் உயர்ந்த ஞானி. அவன் எப்படி இருக்குன்னா, ஆண் பெண் இருவருமே பகவானுக்கு சேஷபுதர்கள். நம்ம ஆணுனோ நம்ம பெண்ணுனோ இப்படிலாம் நம்ம நினச்சிக்கவே கூடாது. நம்ம எல்லாருமே அவனுக்கு நாராயணனுக்கு அடிமைப்பட்டவர்கள், அவனுக்கு கைங்கரியம் பண்ண பொருந்தவர்கள். அவன் சேஷி, அவன்தான் தலைவன். நம்மெல்லாம் சேஷ பூதர்கள், அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள், அவனுடைய குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆக பெண்களை போல் சுவாதந்தியம் மற்றவர்கள். நம்மளுக்கு எப்போ பெண்கள் எப்படி ஒருத்தர் அண்டி இருக்காளோ அந்த மாதிரி நம்மளும் பகவானுக்கு அண்டி தான் இருக்கணுமே தவிர நம்மளுக்குன்னு சுதந்திர உணர்வுங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறார். உடலுக்கு ஆபரணத்தை தரிப்பது போல் ஆத்மாவிற்கும் சில ஆபரணங்கள் உண்டு. இந்த உடம்புக்கு மட்டும்தான் ஆபரணமும் கிடையாது, இந்த ஆத்மாவுக்கும் ஆபரணங்கள் உண்டு. அந்த ஆபரணங்கள் என்னன்னு கேட்டாக்க, குண்டலம், வளையல் மற்றும் நகைகளை கொண்டு நம்ம உடம்ப அலங்கரிச்சுக்கிறோம். ஆனால் இந்த உடம்பு அந்த ஆத்மாவுக்கு என்னென்னா பொறுமைங்கிறது வேணும், புலநடக்கங்கிறது வேணும், காமங்கிறது வேணும். இந்த மாதிரி துர்க்குணங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் ஆத்மாவுடைய ஆபரணங்கள். இதை உடையவர்களுக்கு தான் ஆச்சாரிய அனுகிரகம் கிடைக்கும். நம்மளுக்கு பொறுமை இருந்தால் தான், நம்மளுக்கு புலநடக்கம் இருந்தால் தான், நம்மளுடைய காமம் அற்று போனால் தான் முதல்ல நம்மளுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைச்சாதான் அப்போது திருமந்திரத்துடைய பிரசாதமும் எம்பெருமானுடைய கடாட்சமும் வரும். ஆச்சாரியனால் மட்டும்தான் திருமந்திரத்தை நம்மளுக்கு உபதேசிக்க முடியும். அதை அந்த திருமந்திரத்துடைய கடாட்சம் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதன் மூலம் மோட்சமும் கிடைக்கும். எப்போ ஆச்சாரியன்கிட்ட போய் நம்ம பிரபத்தி பண்ணிட்டோமோ, அவர்கிட்ட திருமந்திரம் வையம் சரமஸ்லோகத்தெல்லாம் நம்ம ஏற்றுட்டோமோ, அதை தினம் அனுசந்திக்கிறோமோ, நம்மளுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும். ஆத்ம குணங்கள் பிரதான சமமும் தமமும் இவை இரண்டும் உண்டானால் ஆச்சாரியன் கை புகுகும். ஆச்சாரியன் கை புகுந்தவாறே திருமந்திரம் கை புகும். முதல்ல ஆத்ம குணங்களில் பிரதானம் நம்மளுக்கு சத்துவ குணம். அந்த சத்துவ குணம் நம்மளுக்கு வந்துடுத்துனாக்க அந்த தமம், அவங்கிட்ட பகவான்கிட்ட அடிமைப்பட்ட அந்த மனசு அது கிடைச்சிருத்துனாக்க, இந்த ரெண்டும் ஒன்று இருந்தாக்க ஆச்சாரியனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சிருத்துனாக்க அவர் மூலியமாக நம்மளுக்கு திருமந்திரம்
சித்திக்கும். திருமந்திரம் சத்தித்துனாக்கா ஈஸ்வரனுடைய அருள் கண்டிக்கும். ஏன்னா திருமந்திரங்கிறது ரொம்ப 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 வசதியானது, ரொம்ப ரகசியமானது. திருமந்திரத்தை நம்ம ஜபிக்கணும்னா காத்தால நம்ம காத்தால சுத்தமாக குளிச்சுட்டு மடியாக இருக்கிறச்சை மட்டும்தான் திருமந்திரத்தை ஜபம் பண்ணணும். துவயத்தை நீங்கள் ராத்திரி படுத்துக்கிறச்சை கூட துவயம் இது பண்ணலாம். சரமஸ்லோகம் எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்வயம் பண்ணலாம். ஆனால் திருமந்திரத்தை மட்டும் ரொம்ப வசதியானது திருமந்திரம். அதை காத்தால் நம்ம சுத்தமாக இருக்கிறச்சை மட்டும்தான் அதை நம்ம ஜபம் பண்ணணும். அதனால்தான் அந்த திருமந்திரத்துக்கு அவ்வளோ வசதி சொல்கிறாங்க. அந்த திருமந்திரம் மட்டும் நம்மளுக்கு சித்தி ஆயிடுத்துனாக்க வைகுந்த மாநகரம் மற்றது கையதுவே அப்படிங்கிறாப்புல அந்த பிராபியமான பூமி, நிரந்தரமான பூமி, நித்திய விபூதி, அந்த உலகம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று ஆச்சாரியர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகளே நேரிடையே சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வம் சிறுமியர்கள். இதுக்கு தகுதியானவாள் யார் இருக்கா? அந்த ஆயர்பாடியில் இருக்கிற செல்வம் சிறுமியர்கள் இருக்கா. ஏன்னா அவளுக்கு அந்த கிருஷ்ண பக்தி ஒன்று தான் இருக்குன்றதுனால அது ரொம்ப வசதியாக இருக்குது. அந்த மாதிரி ஆண்டாள் அழைத்தார். உங்களுக்கு உயர்ந்த புத்தி உண்டாக்கி இருக்கிறது. பகவான் தான் பிராபியன் பிராபகர். அதாவது நம்ம அடையப்பட வேண்டியவன் பகவான் தான், அடையப்படும் வழியும் அவன்தான். நம்மளுக்கு அந்த வழியும் அவன் தான் காட்டுறான். அவன் ஒருவனே நம்ம ரட்சிப்பவன். வேற யாராலையும் நம்மளை ரட்சிக்க முடியாது. அவன் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். மற்ற தேவதைகள் நம்மை போல அவனுக்கு அடங்கியவர்கள். கர்ம பாசத்தால் கட்டுண்டு திரிபவர்கள். மேலே எல்லாம் பிரம்மாலேருந்து எந்த தேவதை எடுத்தாலும் அவளுக்கெல்லாம் அழிவு உண்டு. அவளும் ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடுவா. அவளும் அவளுக்கு கோபம் வரும், அவளுக்கு தாமச குணம் வரும், அவளுக்கு எல்லாம் வரும். ஆனால் நம்மளுக்கு மட்டும் அந்த நாராயணனுக்கு மட்டும்தான் அந்த குணங்கள் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறான். அதனால் அவள் கூட பாசத்தால் கட்டுண்டவர்கள். இவ்வளவு அறிவை கொடுத்த இந்த நாளில் நாம் வெறுமனே இருப்பது நியாயமற்றது. நம்மளுக்கு இவ்வளோ ஒரு அறிவை கொடுத்துருக்கானே பகவான், இந்த நாளில் நம்ம சும்மா உட்காந்துருக்க கூடாதுங்கிறத சொல்கிறான். அவனை அடைய உயர்ந்த வழியை நாட வேண்டும். அவனை அடையணுன்னாக்க சாதாரணமாக அடைஞ்சிட முடியாது. அவனை அடையிறதுக்கு ஒரு உயர்ந்த வழியை நாடணும். அந்த உயர்ந்த வழி என்னன்னா அதுதான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் இதுக்கு சமஸ்கிருதத்தில் மார்கசீர்ஷம் அப்படின்னு பெயர். மார்க்கம்னா உபாயம், வழி. சீர்ஷம்னா தலை சிறந்த உபாயம் நம்மளுக்கு இந்த மார்கழி மாதம். வாசுதேவன் என்று கண்ணனுக்கு பெயர். வசுதேவன் பெற்றதுனால அவனுக்கு வாசுதேவன் பெயர். வசுதேவனின் புதல்வன் ஆகிய படையார். ஆனாலும் வாசு தேவ என்று நாம் பதம் பிரித்தால் சகஸ்ரநாமத்தில் பட்ட வியாக்கியானம் பண்றார். என்ன சொல்றாருன்னா, அது போல இங்கும் மிருகசீஷ நட்சத்திரத்தின் சம்பந்தம் பெற்றபடியால் மார்கசீஷம் என்ற பெயர் வந்த போதிலும் மார்கசீஷம் என்று பதம் பிரித்து பொருள் கொள்வதில் தான் இதன் நோக்கு. பகவானுடைய பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், பிரபத்தி யோகம் என்று பல வழிகள் இருக்கின்றன. அவன் அடையணும்னா எத்தனையோ வழி இருக்கு. அந்த மார்க்கங்களில் கலையான சிறந்த மார்க்கம் பிரபத்தி. அந்த கீழ் சொன்ன யோகங்கள் செய்ய முடியாதவை, நம்மளால தான் சாதாரணமாக பண்ண முடியாது. இந்த கலியுகத்துக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. வெகுங்காலம் கழித்து பலனை கொடுப்பவை. இதை அடித்த கை பிடிச்ச பெருமாள்னு சொல்வார் நரசிம்மனை. அந்த மாதிரி உடனே நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய அந்த க்ஷண காலத்தில் செய்யக்கூடியது பலனும் அளவற்றது. விரும்பிய காலத்திலேயே பலனை அளிக்க உள்ளது. ஆக சரணாகதியின் உபாயம் ரொம்ப சிறந்தது. அதை ஆண்டாள் முதலிலேயே நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். இந்த முதல் பாசத்திலேயே வாங்கோ சரணாகதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். கர்மயோகம் முதலில் கூறி அர்ஜுனன் கீதையில் கர்மயோகம் இதெல்லாம் சொல்லி அர்ஜுனை பார்த்து கடைசியில் சர்ம ஸ்லோகத்தை சொல்லி சரணாகதியே சொல்கிறான். முதல்ல எல்லாத்தையும் வளைக்கி சொல்லிடுறான். சொல்லிட்டு அதெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கிறத புரிய வைக்கிறான். புரிஞ்சதுக்கப்புறம் இது எவ்வளோ ஈஸிங்கிறத எடுத்து சொல்கிறான். ஆண்டாளோ முதல்லையே சுலபமானதும் தலை சிறந்தமான இந்த உபாயத்தை நம்மளுக்கெல்லாம் காட்டினான்.
முதல் பாசனத்திலேயே நம்மளுக்கு சரணாகதி தத்துவத்தை எடுத்து சொல்லிட்டான். ஆதி வராக பெருமாளிடம் இவள் கேட்டுக்கொண்டது ஜனங்களுக்காக சுலப உபாயத்தை தான். அன்னைக்கு வராகமூர்த்தியா பூமியை இழந்தப்போ நடுங்கி போறா தாயார். அவன் அன்னைக்கு கேட்குறான், நானே இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இந்த உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படாத இருக்கிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நீயே பூமாதேவியா ஆண்டாடா, நீயே போய் அவதரித்து எல்லாரையும் நீயே அதை எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அதுதான் நம்மளுக்கு அந்த அன்னைக்கு வராக பெருமாள் சொன்ன வாக்குப்படி இங்கே வந்து இந்த மாதிரி 30 பாசுரத்தில் கீதையினுடைய அர்த்தம் பூராத்தையும் சொல்லிடுறா. இந்த வேதத்தினுடைய அர்த்தம் பூராத்தையும் சொல்லிடுறா. வேதத்துக்கெல்லாம் வித்தா இருந்து அத்தனையும் நம்மளுக்கு இந்த எளிய வார்த்தையில சொல்லி தந்துடுறா. திங்கள் மதி நிறைந்த நல்நாளால் மார்கழி இந்த பிரபத்தியான மார்க்கத்தில் இறங்க வேண்டும் என்று எண்ணமுடைய நீங்கள் வாருங்கள் என்று முடிக்கிறார். இவ்வளவில் முதல் 3 அடியின் அர்த்தம் விளக்கப்படுகிறது. மார்கழி திங்கள் மதியிருந்த நன்னாளால் நீராட பொதுவீடு போதுமினோ நேரில் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வம் சிறுவீர்கள். இந்த 3 அடியில் வாங்கோ, பகவான்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு அதை வந்து அடையுங்கோ அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி பிரபத்தி செய்ய வேண்டிய தன்னுடைய நிலைமையை கூறி அவன் செய்ய வேண்டியவற்றை மேல் பாகத்தால் கூறுகிறான். நம்ம போய் பிரபத்தி அவங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கோம். அவன் பிரபத்தி பண்ணிட்டுட்டோம்னாக்க அவன் நம்மளுக்கு என்ன அருள் புரிவான், அவன் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மீதி இருக்கிற இடத்துல சொல்கிறான். கூர்மை பொருந்திய வேலாயுதத்துக்கு ஒப்பான சங்கல்பம் உடையவன். நான் செய்த பாவங்கள் அளவற்றை, இவற்றை ஒரு சிறு பிரபத்தி மூலம் உபயத்தால் எப்படி போக்கடிப்பான்? சும்மா ஜஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு பிரபத்தி மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரபத்தியால் நம்மளுக்கு எப்படி எல்லாமே சித்திக்கும்? நம்ம மலைமலையாக பாவம் பண்ணி வச்சுருக்கோமே, இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு போகும் அப்படின்னு சொன்னாக்க அந்த பாவம் அனுபவித்து அழிக்க முடியாது. ஆனால் அல்ப வியாஜியத்தை கொண்டு ஒரு சின்ன வழியை கொண்டு நம் பாவம் எப்படி விலகும் சந்தேகமே நம்மளுக்கு வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் திடமான எண்ணம் ஒன்று தான். எவன் நம்மிடம் சரணாகதி செய்கிறானோ அவனை சர்வ பாவங்களிலும் விடுவிக்கிறேன் என்பது பகவானுக்கு ஒரே ஒரு சங்கல்பம். என்னன்னா, யாராவது என்கிட்ட ஆத்மார்த்தமாக சரணாகதி பண்ணிட்டாள்னா, அவளுடைய ஆத்மாவையும் அவளுடைய உடம்பையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாள்னா அவளை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னுடையது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த திடமான சங்கல்பம் அவனுக்கு பகவானுக்கு இருக்கிறதுனால அவங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டுட்டோம்னா மலைமலையாக நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அத்தனை பாவத்தையும் அவன் அழிச்சுட்டு நம்மளை தாயாரோடு சேர்ந்து நம்மளை கடாட்சித்து இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே நித்திய விபூதியான அந்த மோட்சத்தை நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். அவை விஷயத்தில் கொழுந்தொழிலன் அவன். அதாவது பகவான் வந்து நம்மளை என்னத்துக்கோசரம் அவனுக்கு ஆயுதம், அவனுக்கு என்ன தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாதானா? அவனுக்கு இருக்கிற ஆயுதம் பூரா அவனுடைய பாகவதாள். அவனுக்கிட்ட சரணாகதி பண்ணிண்டவா அவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுத்துனா அந்த ஆயுதத்தால் அவளை அழித்து அந்த அசுரர்களை அழித்து இவாளை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் தான் அவன் வச்சுருக்கான். வஜ்ஜத பாவ ஜாதஸ்ய நாஸ்தி அஸ்தா வலம்பனம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கை கொடுக்கறது அவனுடைய அஸ்திரங்கள். அதனால் ஏனாதே கைவிட்டு ஓடி சு என்னாதே கைவிட்டு ஓடி சு அப்படின்னாக்க எப்படி நம்மளுடைய பாவங்கள்லாம் கைவிட்டு ஓடி போயிடுமோ அந்த மாதிரி இந்த சரணாகதி பண்ணிட்ட உடனே நம்ம பாவங்கள் எல்லாமே நம்மளை கையை விட்டு ஓடி நம்மளுக்கு அருள் பண்ணுறதுங்கிறத சொல்கிறான். ஆனந்தோ பிரம்ம, வேதங்களை பறிகொடுத்த பிரம்மாவுக்கு மறுபடியும் உபதேசித்து காப்பாற்றினவன் பகவான். ஆச்சாரியர்கள் தன்னிடம் இருக்கின்ற வேதங்களை இரவில் அவ்வாறே வைத்து கொண்டு காலையில் மாணவர்களுக்கு உபதேசம் செய்வது போல் ஆச்சாரியர்கள்லாம் இதெல்லாம் வேதங்களெல்லாம் ராத்திரி பூரா மனசால போட்டுட்டே இருப்பாள். போட்டுட்டே இருந்து மறுநாள் காத்தால சிஷ்ய கொடைகளுக்கெல்லாம் இதை இந்த விதத்தில் சொல்லித்தரலாமா, அதை அந்த விதத்தில் சொல்லித்தரலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். அந்த மாதிரி தான் பகவான் இந்த பாகவதனுக்கு இப்படி நம்ம ஒத்தாசை பண்ணலாமா, அந்த பாகவதனுக்கு இப்படி நம்ம ஒத்தாசை பண்ணலாமா, இப்படியெல்லாம் நம்மளை பற்றியே. அவன் யோக நித்திரையில் இருக்கானா, அவன் நித்திரையில் இல்லை,
எந்த பாகவதாளுக்கு எப்படி அவள் கஷ்டத்துலேருந்து அவள் ரொம்ப கஷ்டப்படாத கொஞ்சம் கஷ்டத்துலேயே அவள் பாவத்தெல்லாம் கழித்து அவள் கர்மத்தெல்லாம் கழித்து எப்படி நம்மக்கிட்ட சேர்த்துக்கலாங்கிறதுல தான் அவன் முக்கியமாக இருப்பான். நித்திய யுவா அப்படிங்கிற வைஜெயந்திங்கிற மாலையை அழிஞ்சிருக்கிற நித்திய யுவா, என்றைக்கும் அவன் என்றைக்கும் 16 வயசில் இருக்கிற யுவன். அவன் அப்பேற்பட்டவனை நம்மளுக்கு மோட்சத்தில் அனுபவிக்கத்தக்கவன். இங்கேருந்து நம்ம மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிட்டா அவன் சும்மா இருக்கிறது இல்லை, அவனுடைய 8 கல்யாண குணங்களை நம்மளுக்கு தந்துடுறான். அந்த 8 கல்யாண குணங்களை நம்மளுக்கு தந்தப்போ நம்மளுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. என்னன்னா எந்த சரீரம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சரீரமே வேண்டாமா அதுவும் இருந்துக்கலாம். ஒரு நந்தவனை ஏற்படுத்தணும் மனசில் நினைக்கிறோமா ஏற்படுத்தலாம். புஷ்பங்களை விளைவிக்கணுமா விளைவிச்சுக்கலாம். அவனுக்கு வைஜெயந்தி மாலையாக கட்டி இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில் பண்ண முடியாதது எல்லாத்தையும் அங்கே பண்ணி பார்க்கணுமா பார்க்கலாம். பாடல்கள் ஏற்றணுமா ஏற்றலாம். அவன் மேலே பாக்கள் பாடணுமா பாடலாம். நம்மளுடைய பிரித்துக்களெல்லாம் பிரித்துலோகத்தில் போய் பார்க்கலாமா பார்க்கலாம். அந்த சூக்ஷ்ம ரூபத்தை எடுத்துன்னு இந்த பூலோகத்தில் வந்து அந்த பெருமாளெல்லாம் அனுபவிக்கணுமா அனுபவிக்கலாமா. அத்தனை கல்யாண குணங்களையும் நம்மளுக்கு அவன் காட்டி தந்துடுறான். அப்பேற்பட்ட அந்த அருளான அந்த நாராயணனே அவன்தான் நம்மளுக்கு அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தீர்மானமாக இருந்தவனாக்க அவன் நம்மளுக்கு அப்பேற்பட்ட அருள் பண்ணக்கூடியவன். அருள் பெறுவார் அடியார் தம் அடியவர்க்கு ஆழியான் அருள் புரிவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே. நம்மளுடைய விதி வகை நம்மளுக்கு எந்த விதி இருக்கோ அந்த விதி வகை நம்மளை ஆச்சாரியன் கொண்டு போய் சேர்க்கணும். ஆச்சாரியன் மூலியமாக பகவான்கிட்ட போய் நம்ம பிரபத்தி பண்ணிட்டோம்னா அந்த வழியாக அருள் பெறுவார் அடியார். அந்த இது கிடைச்சிருச்சுனாக்க நம்மளுக்கு அந்த அருள் கிடைச்சிடும், பகவானுடைய அருள் கிடைச்சிடும். அப்போ நம்ம அடியார் ஆகிடுவோம். அந்த ஆழியான் அதுக்கு அருள் புரிவான். ஒரு அடி நம்ம முன்னால் எடுத்து வச்சா அவன் 100 அடி ஓடி வரான். நான் ஆச்சாரியன்கிட்ட போகணும்னு மனசில் நினச்சிட்டா இந்த ஆச்சாரியன்கிட்ட போனால் அவன் நம்மளுக்கு வழிகாட்டுறான், எல்லாத்தையுமே நம்மளுக்கு பண்ண வைக்கிறான். அப்பேற்பட்ட அந்த பகவானை இந்த பாட்டில் அந்த அவன்கிட்ட சரணாகதி பண்ணிக்கலனாக்க நம்மளுக்கு தான் தோஷம் வருங்கிறத நம்ம எப்படியாவது புரிஞ்சுக்கணும். அந்த மனசு நம்மளுக்கு வர்றதுக்கும் அவன் தான் அருள் புரியணும். அவன் செய்ய வேண்டியவைகளையும் கூறினார். இது மூல மந்திரத்தில் சொன்ன பொருளை திருமந்திரத்தில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோ அதை இந்த பாசுரத்தில் எடுத்து சொல்கிறான். முதல் பாட்டில் உள்பொருளை விஸ்தரித்து சொல்லிட்டோம். இப்போது ஒவ்வொரு பாட்டுக்கும் கூடிய பெருவாளுக்கு சுவாவதேச பெரியவாள்லாம் எடுத்து கொடுத்துருக்கா. நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் பெரியோர்கள் சென்ற வழி நம்ம ஆற்றுல இருக்கிற பெரியவாள்லாம் எந்த வழி காட்டியிருக்காளோ, நம்மளுக்கு ஆச்சாரிய பெருமகள்கள் எந்த வழியில் காத்திருக்காளோ அப்பப்போ அந்த வழியும் மனசில் வச்சுட்டு இந்த உள்பொருளை மனசில் வச்சுட்டு அவங்ககிட்ட எவ்வளோ சீக்கிரம் சரணாகதி பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கணுங்கிறத சொல்கிறது. அந்த மாதிரி அந்த உள்பொருளுக்கு ஒரு பதவுரையும் சின்னதாக பெரிவாளாக நம்மளுக்கு கொடுத்துருக்கா. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அனுபவித்து அதை மனசில் அசைப்போட்டு தான் நம்ம இதெல்லாம் இது பண்ணணும். எம்பெருமானுடைய கல்யாண முறையை அறிந்தவர் வசிக்கும் இந்த தரும் ஞாலமாகிய இந்த பூமியில் பகவத் கைகிரன் செய்ய இழிந்தவர்களும் சிறுவியர்கள் போல் பாவனை செய்பவர்களும். நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மேலே மேலே சித்திக்கும். அந்த மாதிரி கல்யாண குணங்களை நம்ம பகவானை நிறைய தெரிஞ்சுட்டோம். நம்மளுக்கு எல்லாம் பகவானை பற்றி, ஏன்னா அவன் அளவற்றவன், இவ்வளோதான் வச்சுருப்பான்றதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவற்ற கைங்கரியத்துக்கு நம்ம அவனுக்கு கைங்கரியம் பண்ண தான் அவனை ஒவ்வொரு நாளைக்கு ஆழ்வார்கள்லாம் சொல்வாள், ஒரு நாளைக்கு கண்ணை அனுபவிக்கணும், ஒரு நாளைக்கு செவியை அனுபவிக்கணும், ஒரு நாளைக்கு திருமுடியை அனுபவிக்கணும், ஒரு நாளைக்கு திருவடியை அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு மாற்றி அவனுடைய இதெல்லாத்தையும் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுல நம்ம சிறுவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப நம்ம எல்லாமே படித்து மேதாவின்னு இல்லாத பகவானை அனுபவிக்கிற விதத்தில் ஒரு சின்ன குழந்தை மேலே கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிற குழந்தையா நம்ம இருக்கணும். சமம் தமம் அந்த ஆத்ம குணங்களை உடையவர்களாகிய நாம் எல்லாம் பகவானே
அவனை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கிறான். அப்படி அந்த கலையோடு நிறைந்த ஒரு பூர்ண சந்திரனா அந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுக்கு எந்த விதமான குறைவோ இதுவோ இருக்காது, நிறைஞ்ச சந்திரன் தான் இருப்பான். அந்த நாளில் தலை போன்ற சிறந்த உபாயமாக பிரபத்தியில் இறங்க விரும்புவர்கள். இந்த மார்கழி மாதத்தில் அந்த பிரபத்தியை மனசில் ஒரு சின்ன விதையை நம்ம போட்டுட்டோம். அப்படி போட்டுட்டோம்னாக்க நம்மளுக்கு அது சித்திக்கும் அப்படிங்கிறான். கூர்மை புரிஞ்ச வேலாயத்துக்கு ஒப்பான சங்கல்பம் உடையவனும். அந்த வேலாயத்துக்கு ஒப்பான சங்கல்பம் பகவானுக்கு, அந்த கூர்மையான வேலில் இருக்கிற சங்கல்பம் பகவானுக்கு. அப்படிப்பட்டவனுக்கு நம்ம பாவங்களை அவன்தான் அழிப்பான். நம் பாவங்களை அழிப்பவனும் ஆனந்த ஸ்வரூபனும் வேதங்களை பிரம்மனுக்கு நித்திய யுவாவுமான ஆனந்த ஸ்வரூபன் அவன். அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, நம்மளை மாதிரி கவலை கிடையாது, எதுவுமே கிடையாது. வேதங்களுக்கு எப்படி பிரம்மாக்கே வேதங்களை சொல்லி கொடுத்த நித்திய யுவன், நித்திய யவனமாக இருக்கிறவன். அழகு புரிந்த வைஜந்தி என்னும் மாலையை அணிந்தவன். அந்த வைஜந்திங்கிற மாலை தான் பெருமாளுக்கு ரொம்ப வசதியானது. அந்த மாலையை அணிந்தவன் பகவான். நமக்கு பிரம்மானந்தத்தை கொடுப்பதன் மூலம் புகழை கொடுப்பவனும். நம்மளுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்து 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 அதன் மூலியமாக நம்மளுக்கு புகழை கொடுக்குறவனும் அந்த பகவான் தான். நமது பாவம் பகைவர் போன்ற மிருகங்களை ஓட்டும் சிங்கம் போன்றவனும். நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவன் தான் அழிக்கிறான். நம்மளுடைய பகைவர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் அவன் ஆயுதங்களை வச்சுருக்கான். நம்மளுடைய பாவம் பகைவர் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் அவன் சிங்கம் போன்றவன். நீர் உண்ட மேகம் போன்றவனும். அந்த கருத்த நீருண்ட மேகம், அந்த கருப்பாக இருக்கிற அந்த நீருண்ட மேகம் எப்படி நம்மளுக்கு மழையை பொழியுமோ அந்த மாதிரி அவனும் கருணைங்கிற மழையை பொழியக்கூடியவன். செந்தாமரை போன்ற கண்களை பெற்றவனும், தாமரை பூ போல இருக்கிற அந்த கண்களை பெற்றவனும், சூரிய சந்திரர்கள் போல் பிரகாசிக்கும் திருமுக மண்டலத்தை அடையணும். அவனுக்கு பகவானுக்கு ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். சந்திரன் என்ற கண்ணால் நம்மளெல்லாம் கடாட்சித்து குளிர 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 ஆசீர்வாதம் பண்ணுவான். அந்த சூரியன்கிற கண்ணால் நம்மளுடைய எதிரிகள் எல்லாத்தையும் அழித்து அசுரர்களெல்லாம் அழித்து நம்மளை காப்பாற்றுவான். அந்த மாதிரி கிருஷ்ணனாக அவதரித்த சர்வேஸ்வரன், கடைசியில் கிருஷ்ணனாக அவதரித்த அந்த சர்வேஸ்வரன் கடமை தவறினால், நம்மளுடைய கடமையை செய்யறதுக்கு உண்டான அந்த கடமையை தவறினால் தோஷம் ஏற்படும் என்று எண்ணி நம்மிடம் கருவி காட்டியும் உலக மக்கள் புகழும்படியாக பிரபத்தி செய்த பாகவதர்களாகிய நமக்கே மோட்சமாகிய ஆனந்தத்தை சுலபமாக தருவான். அவன் வருவான். அந்த கண்ணன் நம்மளுக்கே பாகவதாலாம் நம்ம இருக்கமே, நம்மளுக்கே அவன் அந்த மோட்சங்கிற அந்த இதை நம்மளுக்கு தருவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல விவரமாக பெரியவாள்லாம் எடுத்து சொல்லியிருக்கா. திருவாடி பூரத்து ஜகத்தூதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அடித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளம் நாடு வாழியே, வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே. சரணம். கண்ணன் கடலணிகளே சரணம். அஸ்மத் குருப்பியோ நமக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா சமர்ப்பணம்.